தென்னாப்பிரிக்க அணிக்கு அதிகபட்சமாக 4வது வீரராக களமிறங்கி ஆஸ்திரேலிய பவுலர்களை வெளுத்து வாங்கிய பிராவிஸ் தனது முதல் சதத்தை அடித்து 56 பந்துகளில் 125 ரன்கள் குவித்து அசத்தினார். IPL தொடரில் மும்பை அணி அவரை வாங்கி வாய்ப்பு கொடுத்தது. இருப்பினும் அந்த வாய்ப்பில் தொடர்ச்சியாக அசத்த தவறியதால் அவரை மும்பை நிர்வாகம் கழற்றிவிட்டது. 2025 IPL தொடருக்கான ஏலத்தில் எந்த அணியும் அவரை வாங்கவில்லை. அந்த சூழ்நிலையில் கடந்த IPL தொடரில் CSK நிர்வாகம் பிராவிஸை மாற்று வீரராக வாங்கியது. அந்த அணியில் கிடைத்த வாய்ப்பில் அடித்து நொறுக்கும் ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிராவிஸ் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் சென்னையை வெற்றி பெற வைத்தார். அதேபோல கிடைத்த வாய்ப்புகளில் அசத்திய அவர் CSK அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக தன்னை அடையாளப்படுத்தினார். இந்நிலையில் IPL தொடரில் மற்ற அணிகள் தவறவிட்ட பிராவிஸை CSK வாங்கியது மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் ABD தெரிவித்துள்ளார்.